ஒரு படம் முடியும் போது ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டில் முடியறதுக்கான ஒரு லீடு அழகாக சிவா வந்து உருவாக்கியிருக்காரு. இந்த ரோலெக்ஸை பார்த்தாங்கல்ல சுரேஷ் சார், அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு எபிசோட் படத்தில். டென்ஸான ஃபாரஸ்ட்டு, அதில் ஒரு மிஸ்ட்ரி இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு 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 டார்க் ஷேட் இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் கதையில் இதாகும்போது ரெவனன்ட் படம் வந்து எனக்கு பெரிய ஐ ஓப்பனர். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு 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 ஃபாரஸ்ட் பேஸில் ஒரு ஐலாண்ட் ஓரியன்டான ஒரு கதையை நம்ம வந்து பண்ணுறதுக்கான சூழல் இருக்கும்போது ஒரு அழகான இன்ஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான மேக்கிங் ஸ்டைல் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து அது பெரிய ஐ ஓப்பனராக இருக்குது. நேச்சுரலாக நமக்கு என்ன சோர்ஸ் கிடைக்குதோ அதை மட்டும் வச்சுமே ஒரு டே எஃபெக்ட், நான் சொல்கிறது கங்குவா போர்ஷனோட டே எஃபெக்ட் எல்லாம் அப்படி பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்து அதை இந்த படத்தில் அப்ளை பண்ணி இன்றைக்கி ஒரு எல்லோரும் பார்த்து ஒரு டோனாக நல்லா இருக்குது, ஒரு லைட்டிங்காக நல்லா இருக்குது. தாய்லாண்டில் போயிட்டு குகை நமக்கு நிறைய தேவைப்படுச்சு கதையாக. உண்மையான செட்டெல்லாம் போடாமல் ரியல் குகை வந்து அங்கே வந்து நம்ம ஊரில் தேடி பார்த்தோம், கிடைக்கல. ஆனால் அங்கே வந்து எக்ஸ்ட்ரானரியான குகை வந்து கிடைச்சிது. ஆனால் அரத்தி தீவுன்னு வரும்போது ஒரு வார்ம் டோன் தான், ஆனால் அது வந்து நம்ம வந்து கிரேடிங்கில் பண்ணாமல் ஒரு ஃபில்ட்ரேஷனாக பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய என்னென்ன மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த டோன் அட்டைன் பண்ணோம். பூர்வகுடி மக்களாக நம்ம சித்தரிக்கிற ஒரு மக்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்கலாம், இப்படி போர்க்குணம் கொண்டவங்களாக இருந்திருக்கலாம், இவ்வளவு அரக்கத்தனமாக இருந்திருக்கலாம், அல்லது இவ்வளவு கருணையோடு இருந்திருக்கலாம். இப்படி ஒரு வேரியஸ் ட்ராவல் இருக்குல்ல, அந்த கேரக்டரோட ட்ராவலும் அந்த கதையோட ட்ராவலும் எனக்கு கங்குவால் எக்ஸைட்டிங்னா அதை சொல்லுவேன். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியாக இருக்கேன். ஓகே சார், சூப்பர் சார். ஸோ உங்களுடைய கண் வழியாக, அதாவது லென்ஸ் வழியாக நாங்கள் நிறைய படங்கள் பார்த்துருக்கோம், நிறைய உலகத்தை எங்களுக்கு காட்டியிருக்கீங்க. அதில் கங்குவா உலகம் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்க போகுது? கங்குவா வந்து எனக்கே ரொம்ப புது உலகம் தான். மற்ற கதை எல்லாமே வந்து நடைமுறையில் ப்ரெசென்ட்டில் நடக்கிற கதையை வேறு வேறு கதைக்களத்தில் ஷூட் பண்ணோம். கங்குவா கதைக்களம் சிவா வந்து ஒரு உலகத்தை உருவாக்கியிருக்காரு. ஒரு நல்ல ஒரு 1000 years பேக்கில் ஒரு தீவு பகுதியில் நடக்கிற ஒரு கதைக்களமாக உருவாக்கியிருக்காரு. ஸோ அந்த கதைக்களத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்கான சூழல் வந்தது எனக்கு வந்து ரொம்ப உற்சாகத்தை தான் கொடுத்துச்சு. ஆக்சுவலி என்னென்னா, நம்ம இருக்கிற விஷயத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கும் நம்ம இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம மனசில் உள்வாங்கி அதை நம்ம க்ரியேட் பண்ணுறதும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு பெரிய ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ட்ராவல்னே சொல்லலாம். இந்த ஆல்மோஸ்ட் 2.5 yearsஆக கங்குவா படம் ஆரம்பித்து நாளை மறுநாள் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஜேர்னி வந்து என்னுடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான மகிழ்ச்சியான காலகட்டம்னு சொல்லலாம். ஓகே சார், சூப்பர் சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்தே இருக்கு இல்லையா, நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து ஹாலிவுட் மாதிரி படம் பண்ணல அப்படின்ட்டு ஹாலிவுட்டுக்கு ஈக்குவலாக நாங்கள் படம் பண்ணுறோம் பாருங்கள் அப்படின்ற ஒரு வரிசையில் தான் கங்குவா வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்த படங்கள் நிறைய இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணால் இந்த மாதிரி நம்ம சினிமாட்டோகிராஃபி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது கங்குவா மாதிரி ஒரு படம் கிடைக்கும்போது உங்களுடைய வேட்டை அதில் எப்படி இருக்குது? எனக்கு ரொம்ப ரொம்ப வரலாற்று படங்கள் நிறைய படங்கள் ரொம்ப பிடிக்கும். பிரேவ் ஹார்ட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். மெல் கிப்சன் அவரோட படம் ரொம்ப பிடிக்கும். ஜான் டால்ன சினிமாட்டோகிராஃபர், ரொம்ப நிறைய முறை பார்த்துருக்கேன். அதே மாதிரி ட்ராய் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். 300 பிடிக்கும். இதில் மேக்கிங் அந்த டெப்த்து. அப்புறம் எனக்கு இன்ஸ்டியூட் படிக்கும்போதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சினிமாட்டோகிராஃபர் இமானுவேல் லுபஸ்கிங்கிற ஒரு சினிமாட்டோகிராஃபர், மெக்சிகன் சினிமாட்டோகிராஃபர். யூஎஸில் 3 முறை கண்டிப்பாக ஆஸ்கார் வாங்கின சினிமாட்டோகிராஃபர். நாங்கள் இன்ஸ்டியூட் படிக்கும்போது வாக் இன் த க்ளவுட்ஸ் அப்படின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு. அந்த படம் ஒரு லவ் ஸ்டோரி. அது பார்த்தா அவ்வளவு நல்ல லைட்டிங், ஃப்ரேமிங், கம்போசிஷன் இருக்கும். அப்போ இருந்து அவரோட படங்கள் நான் தொடர்ச்சியாக பார்ப்பேன். அது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண, அவரோட ஒர்க்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணோம். ஸோ கங்குவா கதை உருவான போது இதை என்ன மாதிரியெல்லாம் மேக்கிங் ஸ்டைல் பண்ணலாம், என்ன மாதிரியான அப்ரோச் விஷுவலாக இதுக்கு ஸ்டைல் பண்ணலான்னு நிறைய டிஸ்கஷன் நான், சிவா, ஆடிட்டர் மிலன் சார் எல்லாமே பேசணும். ஏன்னா நம்ம ஒரு கதை யூனிக்காக நம்ம ஒரு பேக்ட்ராப் பிடிச்சிட்டோம். அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுல எந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு புதுமையை கொண்டு வர்றோம், அல்லது ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு விஷுவலாக ஒரு ஃபீஸ்ட்டை கொடுக்கறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணால் அது புதுசாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இது பண்ணோம். நிறைய படங்கள் பார்த்தோம், நிறைய விஷயம் பார்த்துட்டே இருந்தோம். அதோடைய அப்ரோச் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு வரலாற்று படங்கள்னு ஜென்ரலாக நம்ம பிரேவ் ஹார்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 2 என்ன சொல்கிறது, பிரிட்டிஷும் அயர்லாண்டுக்கான ஒரு அந்த வார் இருக்கும், அவங்க லிபரேஷனுக்கு இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி போகும்.
அதுலேயும் போர்க்காட்சிகள் மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக 2 அணிகள் இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். பட் கங்குவா கதை வந்து ஒரு தீவு பகுதியில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, பூர்வக்குடி மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு கதை, ஒரு ட்ரைபிள், ஒரு அந்த மாதிரி ஃபேக்டர். அது எல்லாமே கொரில்லா வார்ஃபேர் மாதிரியான ஒரு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்ஷன் பிளாக்ஸ் இருக்கும். ஸோ விஷுவலும் என்னென்னா ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு டென்ஸான ஃபாரஸ்ட்டு, அதில் ஒரு மிஸ்ட்ரி இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு 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 டார்க் ஷேட் இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் கதையில் இதாகும்போது, அப்போது எதேச்சியாக அல்லது அந்த டைம் எனக்கு அமையணுன்னு இருக்கான்னு தெரியல, ரெவனன்ட் படம் வந்து அப்போ இமானுவேல் லெபஸ்கி ஆமா சார். அவருடைய இதில் வந்துச்சு. ரெவனன்ட் படம் வந்து எனக்கு பெரிய ஐ ஓப்பனர் ஆக்சுவலாக. அந்த படம் ஏன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 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 ஃபாரஸ்ட் பேஸில் ஒரு ஐலேண்ட் ஓரியன்டடான ஒரு கதையை நம்ம வந்து பண்ணுறதுக்கான சூழல் இருக்கும்போது, ஒரு அழகான இன்ஸ்பிரேஷன் பண்ணுறதுக்கும் என்ன மாதிரியான மேக்கிங் ஸ்டைல் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு வந்து அது பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு. அது வந்து ஒரு ஒரு வனப்பகுதியில் நடக்கும், ஒரு ஆறு, அது எல்லாமே இருக்கும். அந்த விஷுவல் அப்ரோச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது வந்து என்னென்னா, அது மினிமம் ஆக்டர்ஸ் தான். அது வந்து ஹீரோ ஒரு பையன் இருப்பான், அப்புறம் ஒரு 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 பஞ்ச் ஆஃப் மக்கள் வருவாங்க, அதில் ஒரு ஃபைட் நடக்கும், எல்லாம் போயிடுவாங்க, 2 பேர் எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணி வர்றாங்கன்னு கதை அது. பட் அதோட அப்ரோச் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, பயங்கர ஒரு என்ன சொல்கிறதுனா, ஒரு அப்ரோச், ஒரு லைட்டிங் செட்டெல்லாம் வந்து நம்ம அந்த காட்டில் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அது கொண்டு வந்துச்சு. ஒரு ஆர்டிஃபிஷியலாக லைட்டை க்ரியேட் பண்ணி, நம்ம லைட்ஸில் அந்த ஃபேஸ் அழகு பண்ணியோ அது மாதிரி எதுவுமே பண்ணாமல், ஒரு நேச்சுரலாக ஒரு லைட் என்ன கிடைக்குமோ அதை அப்படியே எடுத்தால் என்ன மாதிரியான லுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அந்த படம் ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனராக இருந்துச்சு. ஸோ இந்த விஷுவல் அப்ரோச்சை வந்து நம்ம வந்து கங்குவாக்கு அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், கதை வேறு, காலகட்டம் வேறு, நடக்கிற இடம் வேறு, எல்லாமே வேறு. ஆனால் அந்த அப்ரோச் மட்டும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிச்சு. ஸோ நம்ம பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு வந்து நாங்கள் வந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் தான் இந்த படம் முழுக்க ஒரு இயற்கை ஒளியிலேயே நம்ம வந்து ஒரு நேச்சுரலாக நமக்கு என்ன சோர்ஸ் கிடைக்குதோ அதை மட்டும் வச்சுமே ஒரு டே எஃபெக்ட், நான் சொல்கிறது கங்குவா போர்ஷனோட டே எஃபெக்ட் எல்லாம் அப்படி பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வந்து அதை இந்த படத்தில் அப்ளை பண்ணி இன்றைக்கி ஒரு எல்லோரும் பார்த்து ஒரு டோனாக நல்லாயிருக்கு, ஒரு லைட்டிங்காக நல்லாயிருக்கு, ஒரு விஷுவல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற எல்லோரும் படம் நிறைய பேர் பார்த்துட்டாங்க. எல்லோரும் சொல்கிறது வந்து ஒரு விஷுவல் அப்ரோச் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இந்த படத்துக்கு நான் பர்சனலாக நான் வந்து எனக்கு திருப்தியான விஷயம்னு சொல்லலாம். ஓகே சார், சூப்பர் சார். சார் இப்போது சிவா சார் வந்து இந்த மாதிரி ஒரு படம் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்ககிட்ட கதை சொல்லும்போது, நீங்கள் ஒரு விஷுவல் உங்களுக்குள்ளே வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த விஷுவலுக்கும் இப்போ கங்குவா அவுட்புட் வந்திருக்கு இல்லையா, அந்த விஷுவல்ஸும் கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நான் வந்து இந்த கங்குவா ஜேர்னி வந்து இவ்வளவு ஹை பாயிண்டில் முடியும் அப்படிங்கிறத நான் ஆரம்பிக்கும்போது நினைக்கல. ஆக்சுவலாக ஃபேக்டாக பார்த்தா நம்ம வந்து ஒரு 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 புது கதைக்களத்தில் ட்ராவல் பண்ண போகிறோம், புதிய விஷுவல் அப்ரோச் பண்ண போகிறோங்கிறதெல்லாம் முடிவாயிடுச்சு. பட் எப்படி வரும், என்ன மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளுமே நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. நம்ம வந்து ஒரு முழுசாக கற்பனை பண்ணி அதை அப்படியே கொண்டு வந்தோமானா அது இல்லை. இப்படி போனால் எப்படி இருக்கும், இப்போ ஹீரோ ஒரு 5 தீவு சம்மந்தப்பட்ட கதை தான், அது எல்லாமே ட்ரெய்லரில் வந்தது தான். ஸோ அதில் ஒவ்வொரு 5 தீவு இருக்குது. ஒரு தீவுடைய விஷுவல் எப்படி இருக்கலாம், இன்னொரு தீவோட விஷுவல் எப்படி இருக்கலாம், இதை வந்து நம்ம வந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணுறோம். இப்போ இதில் கதையாக பார்த்திங்கன்னா 5 தீவு இருந்தாலும் மெஜாரிட்டி போர்ஷன் வந்து 2 தீவு பற்றின கதை தான், பெருமாச்சி, அரத்தி, இது 2 தான் நம்ம கதைக்களமாக மேக்ஸிமம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்கிறது. ஸோ இந்த 2 தீவுக்கு தான் நம்ம வந்து விஷுவல் அப்ரோச்சை வந்து என்ன மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாம் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் போச்சு. ஸோ நம்ம அதில் வந்து என்ன இது பண்ணோன்னா, பெருமாச்சி தீவு வந்து ஹீரோ கங்குவாவுடைய தீவு. ஸோ அந்த தீவு அடர்ந்த வனப்பகுதி இருக்குது, பயங்கரமான ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மவுண்டன், என்ன சொல்கிறது, ஒரு பரந்த என்ன சொல்கிறது மவுண்டன் இருக்குது, அந்த மாதிரி ஒரு மலைப்பிரதேசம், இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாகிரபிக்கலாக பார்த்திங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கிற ஒரு ஏரியாவாக நம்ம வந்து கதை உருவாக்கும் போது அதை நம்ம என்ன மாதிரி காலகட்டத்தில் இந்த கதை நடந்தால் நல்லாயிருக்கும், நம்ம சம்மர் இருக்குது, வின்டர் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது, இந்த மாதிரி ஒரு காலகட்டம் இருக்குது இல்லையா. ஸோ நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா, இந்த கதைக்களம் வந்து ஒரு பனி படர்ந்த சூழ்நிலையில் ஒரு மிஸ்டியாக ஒரு நம்ம அந்த ஃபீல்டில் இந்த கதை இருந்தால் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அப்ரோச் நம்ம வந்து டிசைட் பண்ணோம். அது ஆரம்பிக்கும் போது டிசைட் பண்ணது தான். ஸோ அந்த அப்ரோச்சை அச்சீவ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் மெனக்கட்டோம். ஸோ அதுக்கு வந்து லைட்டிங்காக என்ன மாதிரி, அது சன்லைட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மிஸ்ட்டு போயிடும், பனி போயிடும். ஸோ சன்லைட் இல்லாத ஒரு சூழலில் ஷூட் பண்ணோம், ஓவர் ஸ்கைலைட்லேயே பண்ணணும்.
இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணோம். அது நம்ம பிளான் பண்ண பார்த்தா இயற்கை ஒத்துழைக்கணும், இறைவனோட கருணை இருக்கணும். இது எல்லாம் கரெக்டாக அதுக்கு அமைஞ்சு வந்து தான் பெருமாள் தீவோட விஷுவல்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து எங்களுக்கு என்ன மாதிரி பிளான் பண்ணமோ அந்த அட்டைன் பண்ணிட்டோம். முதல்ல நினச்சதை விட இப்படி என்ன வந்துட்டுனா முதல்ல மலைக்கு மடுவுக்கான வித்தியாசம் வந்துச்சு. ஒவ்வொன்றும் நடக்க நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு விஷயம் நமக்கு பிடிச்சிது, இதுலேருந்து எப்படி போகலாம் எப்படி போகலான்னு போகும்போது அதை அப்படியே இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே போகும்போது ஒரு அற்புதமான ஒரு ஏன்னா ஃபாரஸ்ட் வந்து நம்ம ஒரு இடத்துல பண்ணல. கொடைக்கானலில் 3 விதமான டோப்போகிராஃபியில் ஃபாரஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு அடர்ந்த வனப்பகுதியை ஒன்று பண்ணியிருக்கோம் பெரிய பெரிய மரங்களோட. இன்னொன்று ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இந்த சைஸில் மரம் அப்படியே அது ஒரு ஃபாரஸ்ட்டு கதையாக நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே. அப்புறம் ஒரு பெரிய ஒரு மலை முகடு மாதிரி ஒரு ஏரியாவில் பண்ணியிருக்கோம். அப்புறம் தாய்லாண்டில் போயிட்டு அங்கே பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தீவு குகை நமக்கு நிறைய தேவைப்பட்டுச்சு கதையாக. உண்மையான செட்டெல்லாம் போடாமல் ரியல் குகை வந்து அங்கே வந்து நம்ம ஊரில் தேடி பார்த்தோம் கிடைக்கல. ஆனால் அங்கே வந்து எக்ஸ்ட்ரானரியான குகை வந்து கிடச்சிது. ஸோ அந்த கேவெல்லாம் நான் லைஃப்பில் நம்ம இப்படியெல்லாம் இருந்திருக்குமா அப்படின்னெல்லாம் பார்க்குற அளவுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அது பெரிய பெரிய நீர்வீழ்ச்சி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷுவலாக வந்து நம்ம ஒரு உருவாக்குற உலகம் வந்து இவ்வளோ அற்புதமான உலகம் அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு நம்ம கடத்துறதுக்கு லொக்கேஷன் இருக்கிக்கு இந்த படத்தில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். தாய்லாண்டெல்லாம் ஏறக்குறைய ஒரு 12 நாளோ 15 நாளோ நாங்கள் வந்து மூளைக்கு மூளை சுற்றுறோம். அந்த எந்தெந்த இடத்துல எது எதெல்லாம் நமக்கு புதுசாக கிடைக்கும் அல்லது இன்ட்ரெஸ்டிங்காக கிடைக்கும்னு பார்த்தோம். அதில் ஸ்க்ரூட்டனி பண்ணி கொஞ்சம் லொக்கேஷன்ஸ் எல்லாம் லாக் பண்ணோம். அரதித்தீவுங்கிறது வந்து ஒரு வயலண்ட்டான ஒரு வில்லன் பேக்டர் பாபி தேவல் சாரோட. அவங்க அந்த மக்களே வந்து ரொம்ப வயலண்ட்டானவங்க. அவங்களுடைய வழிபடும் தெய்வமே ரத்தங்கிற மாதிரி ஃபுல்லாகவே ரெட்டிஷ். ஸோ அவங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு ஹார்ஸ் சன்லைட்லேயே அந்த அவங்கள காமிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் வந்துச்சு. ஏதோ ஒரு ஆங்கிளில் சன்லைட் ஹிட் ஆகணும், அவங்க மேலே ஹிட் ஆகணும். அந்த மக்களோட அந்த அந்த இடத்த காட்டும்போதே அவங்களுடைய அந்த குணாதிசயங்கள் வெளிப்படணும். அப்படிங்கிறது என்ன மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற அதுக்கு ஒரு ஒர்க் பண்ணி ஒரு விஷயங்களை வந்து நம்ம சாத்தியப்படுத்தணும். இது 2 விஷுவலும் ஆக்சுவலாக நாங்கள் என்ன நினச்சோமோ அதை விட பல மடங்கு நல்லா அவுட்புட்டாக வந்துடுச்சு. அது இல்லாத ஒரு தீவு பகுதிக்கான சீன்ஸ் சிலதெல்லாம் இருக்குது. ஸோ அதை வந்து நாங்கள் வந்து வெண்காடுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு சீன் இருக்குது. அது ரொம்ப படமாக பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஆக்ஷன் பிளாக் அதில் இருக்குது. ஒரு ஃபுல்லாக பனி படர்ந்த ஒரு சூழலில் ஒரு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஆள் கதைப்படி தெரியக்கூடாது. ஓகே ஓகே. சிவாவுடைய இது வந்து இவ்வளோ பக்கத்தில் ஒரு ஆள் இருந்தால் கூட அவங்க தெரியக்கூடாது. அடர்ந்த பனியில் நம்ம போயிடுறோம். ஊட்டியோ கொடைக்கானல் நம்ம ஊர் இதில் சொல்கிறேன், காஷ்மீரில் ரொம்ப திக்கான ஒரு மிஸ்டி ஃபார்ம் ஆகும்போது இவ்வளோ பக்கத்தில் இருந்தால் கூட நம்ம ஆள் தெரிய மாட்டோம். அந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பில் ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குது படத்தில். ஸோ அது அட்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஏன்னா சினிமாவில் ஒரு கேமராவில் அதை ஷூட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப டஃப்பு. நம்ம எழுதுறது ஒன்று, அதை அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம அவ்வளோ ஸ்மோக் போட்டால் முகமே தெரியாது, ஆனால் சீன் படி தெரியணும். ஸோ அது ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, ஆனால் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இது எப்படி நம்ம அட்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஹோம்ஒர்க் பண்ணோம். இது வந்து ஆனால் படத்தில் பெரிய கைதட்டல் வாங்க போகிற சீன் அந்த சீனாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஒன் ஆஃப் த சீக்வன்ஸ் அது இருக்கும். ஏன்னா அந்தளவுக்கு அந்த மூடு வந்து க்ரியேட் பண்ண முடிஞ்சு. அது ஆர்டர் மிலன் சாருடைய கான்ட்ரிபியூஷனு, சுப்ரீம் சுந்தரமாசோட கான்ட்ரிபியூஷன், என் டீம் ஒர்க் பண்ணது எல்லாம் பண்ணி அது ஒரு ஒர்க் அவுட் பண்ணோம். அந்த லுக்கு வந்து கதையாக சொல்லும்போது இது எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு பெரிய ஒரு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஏன்னா சிவா சொல்லிட்டாப்ல, எனக்கு இது கதையாக வந்து இங்கேருந்து கேமரா உங்கள்கிட்ட எனக்கு வருதுன்னு வைங்களேன், ஃபுல் பேக் பண்ண வந்து நீங்கள் வரும்போதே நீங்கள் மறைஞ்சிடணும், அப்போ நான் தான் தெரியணும். அது ரொம்ப அட்டைன் பண்ணுறது ரொம்ப எப்படி அட்டைன் பண்ண யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். என்ன மாதிரி இதை நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நிறைய பண்ணி கடைசியில் ஒரு சொல்யூஷன் பண்ணோம். இந்த மாதிரி பண்ணால் இதை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும்னு நினச்சி ஒன்று விஷயத்தை பண்ணோம். அது வெண்காடுன்னு ஒரு சீக்வன்ஸ் படத்தில் வருது. அது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஆக்ஷன் பிளாக்கு. எனக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருந்துச்சு, அது அட்டைன் பண்ணோம். அது ஓகே சார். ஆக்சுவலாக எங்களுக்கு கங்கோவோட ஸ்டார்டிங்லேருந்து இப்போது கடைசியாக வந்திருக்க ரிலீஸ் ட்ரைலர் வரைக்கும் பார்க்கும்போதே விஷுவல்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. சில விஷயங்கள் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான், இப்போ வந்து புகையாகட்டும், நெருப்பாகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீராகட்டும், இது நம்ம நார்மலாக கண்ணில் பார்க்கும்போதே ஒரு சில விஷயம் இருக்காது. இப்போ நம்ம ஓடுற தண்ணியில் பார்த்தோன்னா உள்ள மீன் இருக்கான்னு நமக்கு தெரியாது, நெருப்பு இருந்தால் தெரியாது, இந்த புகை இருந்தால். ஆனால் நீங்கள் அதை எப்படி கேமராவில் கொண்டு வந்தீங்க, ப்ளஸ் கலர்ஸும் பார்த்துருக்கோம், ப்ளூ ஆகட்டும், க்ரீன், பிளாக், ரெட்டெல்லாம் தெரியும் கேமராவில்
கேப்சர் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் எப்படி நீங்கள் அட்டைன் பண்ணி அவ்வளோ ஈஸியாக வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஈஸி நான் சொல்கிறேன், பட் இல்லை ஈஸியாக ஈஸி. என்ன நீங்கள் தான் ஏன்னா சொல்லணும். இதில் 3 விஷயங்கள் வந்து மெயினாக நம்ம வந்து 3 விஷயம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு ஒவ்வொரு சீனுக்கும் அல்லது ஒவ்வொரு கிளானுக்கும் ஒரு லுக்கு அண்ணன் சொன்ன மாதிரி சொன்னேன் இல்லைங்களா? ஸோ இதை நம்ம அச்சீவ் பண்ணுறது என்னென்னா, நமக்கு வந்து ரியல் மிஸ்ட்டில் நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னு வைங்க. இப்போ நிறைய படங்களில் சாங்கில் நம்ம ஊட்டி கொடைக்கானல் எடுத்து சாங் பார்த்துருப்போம். ரியல் மிஸ்ட்டில் ஒரு ஹெட்லைட்டு வச்சுருப்பாங்க, அல்லது நடந்து வருவாங்க. ஒரு அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் மிகப்பெரிய ட்ராபேக் என்னென்னா, உங்களுக்கு டெப்த்து தெரியாது. இப்போ வந்து நம்ம பெருமாச்சி தீவு பனிப்படர்ந்த சூழ்நிலைன்னு சொன்னால் கூட, அங்கே ஒரு 100கணக்கான வீடுகளை வந்து உருவாக்கியிருக்காரு மிலன். அந்த கிராமத்தை உருவாக்கியாச்சு. அந்த கிராமத்தில் இருக்கிற டீட்டெயில் நம்ம கொண்டு வரணும். ரியல் மிஸ்டில் உள்ள மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, உங்களுக்கு அப்படியே மூடிச்சுன்னு வைங்க, என்ன இருக்குன்னே தெரியாது. வெறும் ஒயிட் ஆயிரும். உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் டெப்த்து வேணும். ஸோ இதுக்கு நாங்கள் வந்து நமக்கு ரியல் மிஸ்ட்டு வேணும். பட் அது ஆனால் ரியல் மிஸ்ட்டு எவ்வளோ நேரம் நிற்குன்னு தெரியாது, எப்போ வரும்னு தெரியாது. எதுவுமே நம்மளால் கால்குலேட் பண்ணவே முடியாது. அது இப்போது ரெவனன்ட் மாதிரி படத்தில் என்ன ப்ளஸ்னால், அவங்களோட சீதோஷண நிலையே டோட்டலாக வேறு. அவங்களுக்கு வந்து ஒரு அவ்வளோ நேரம் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கிளைமேட் இருக்கும். நாங்கள் ஃபாரினில் ஷூட் பண்ண போகிறோம், சாங் ஷூட் பண்ண போகிறோம், சீன் ஷூட் பண்ண போகிறோம். ஒரு 12 ஈவினிங் லைட்டிங் ஹவர்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு 6 to 6:30 கிடைக்குதுன்னா, அங்கே 5:30 to 8:30 வரைக்கும் இருக்கும். அந்தளவுக்கு அவங்களுடைய சீதோஷண நிலை, அந்த வெதர் கண்டிஷன் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. நம்ம ஊரில் அது கிடையாது. ஸோ நாங்கள் அதுக்கு தான் வந்து ஒரு ரொம்ப ஒர்க் பண்ணோம். என்ன மாதிரி அந்த ஃபீலை கொண்டு வர்றது. ஏன்னா ஒரு மிஸ்டிக்கான ஃபீலில் அந்த ஃபாரஸ்ட் எபிசோட் இருக்கணுங்கிறது சிவாவோட கற்பனை. ஒரு மரமாக இருந்தால் கூட க்ளீனாக தெரியக்கூடாது. அதில் ஒரு சின்ன ஒரு டெப்த் இருக்கணும், அதில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கணும். இந்த காட்டுக்குள்ளே இவங்க போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு க்யூரியாசிட்டி வந்து ஆடியன்ஸுக்கு வரணும். அந்த மாதிரி கதை சொல்லும்போது அதை அட்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஸ்மோக் மிஷினை வந்து உருவாக்கணும். அதுதான் இந்த படத்தில் வந்து பெரிய லெவலில் எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் உருவாக்கணும். நம்ம வந்து ஜென்ரலாக ஸ்மோக் மிஷின்ங்கிறது இருக்கிறது தான். நம்ம இதிலெல்லாம் நம்ம ஷோஸ்லலாம் மிஷின் அது வந்து நம்ம சினிமாவில் யூஸ் பண்ணுறோம். அது வந்து என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா அது எலும்பும் அங்கே அப்படியே பரவுமே தவிர, நமக்கு ஒரு 360 டிகிரி நமக்கு வந்து ஃபாரஸ்ட்டில் ஃபைட் நடக்குது, ஒரு ஆக்ஷன் பிளாக் நடக்குது, ஒரு சீன் நடக்குதுங்கும்போது அதுக்கான டைமும் அதுக்கான என்ன சொல்ல பரவலாக நமக்கு அந்த இதை அட்டைன் பண்ணுறது கஷ்டம்னு தெரிஞ்சிருச்சு நம்ம ஓவர் ஆஃப் பீரியட் நம்ம எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ இதுக்கு நம்ம வந்து அது ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம தான் ஒரு விஷயத்தை உருவாக்கணுங்கும் போது தான் ஒரு ஒரு மிஷினை நம்ம வந்து ஸ்மோக் மிஷினை வச்சுட்டு ஒரு ஒரு டிவைஸை வந்து நம்ம உருவாக்கணும். நமக்கு வந்து செல்வராஜ், ராஜு 2 பேர் தொடர்ச்சியாக கூட ஃபோட்டோ ஃப்ளட்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த ஐடியாவை சொன்னேன். இது மாதிரி நான் ஃபாரினில் ஒரு விவேகம் டைமில் பார்த்துருந்தேன், ஒருத்தர் பண்ணியிருந்தார். பட் அது அப்போ பார்த்து 7-8 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. பட் அப்போது யோசிச்சு வச்சோம், இது எங்கேயாவது நமக்கு ஒர்க் ஆகும் யோசிச்சு வச்சோம். அந்த ஐடியா வந்து உங்களுக்கு சொல்லி இது பண்ண அவங்க ஒரு 2-3 மாதம் ஒவ்வொரு விதமாக பண்ணி எனக்கு வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. சரி இது இப்படி வருது சார், இப்படி வருது. அது ஒன்றும் ஐடியா ஒன்றும் இல்லை, ஒரு 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 ஸ்மோக் மிஷின் மாதிரி பாக்ஸ் மாதிரி பண்ணிடுவோம். அது ஒரு பெரிய ஹோஸ் மாதிரி ஒரு 100 மீட்டருக்கு அந்த மாதிரி ஹோஸ் மாதிரி எல்லாம் பண்ணி அங்கே சின்ன ஓட்டையாக போட்டு விட்ருவோம். ஸோ ஸ்மோக் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரியலாக ஃபாக் வந்தால் அப்படி எழும்புமோ அது மாதிரி நாங்கள் வந்து ஷாட்டுக்கு முன்னாடி ஸ்மோக்குன்னு சொன்னால் போதும். ஃபாகுன்னு சொன்னால் அங்கே ஒரு மிஷின் ஒரு 10-20 மிஷின் இருக்கும். ஸோ அங்கே ப்ரெஸ் பண்ணால் போதும், அழகாக அப்படியே அங்கங்கே அப்படியே எலும்பி ஒரு சும்மா ஃபியூ மினிட்ஸில் அப்படியே ஃபுல் ஃபாரஸ்ட் அப்படியே செட் ஆகிரும். ஸோ அந்த ஃபீலை கொண்டு வரதுக்கு வந்து அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அது படமாக வந்து எனக்குமே அது வந்து ரொம்ப, ஏன்னா நம்ம டைரக்டர் வந்து ஒரு கதையை சொல்கிறாரு, அவர் சொல்கிற விஷயத்தை கண்டென்ட்டாக விஷுவலாக கொண்டு வர்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் அரத்தித்தீவுன்னு வரும்போது ஒரு வார்ம் டோன் தான். ஆனால் அது வந்து நம்ம வந்து கிரேடிங்கில் பண்ணாமல் ஒரு ஃபில்ட்ரேஷனாக பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு நிறைய என்னென்ன மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ண நல்லா இருக்குன்னா அதுக்கு ஒரு ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த டோன் அட்டைன் பண்ணோம். ஸோ இது வந்து என்னென்னா ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு சேலஞ்சிங்கான விஷயந்தான், பட் பண்ணிட்டோம். ஓகே சார், சூப்பர் சார். சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போ கங்குவாவில் இருந்து பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சார் கங்குவாவில்? கங்குவாவில் பிடிச்ச விஷயம்னா இந்த வேர்ல்டு தான். இப்போ நமக்கு என்னென்னா, நம்ம வந்து ஒரு வைக்கிங்ஸ் பார்க்குறோம், அப்புறம் நிறைய சீரீஸ்லாம் பார்க்குறோம்ல. அந்த சீரீஸ் பார்க்கும்போது அவங்க உருவாக்குற அந்த உலகம் இருக்குது இல்லையா, அது நம்ம பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது.
எப்படி அது அவன் வெப் சீரிஸாக பண்ணுறாங்க, ஒரு 10 எபிசோடு 20 எபிசோட் பண்ணுறாங்க. அப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இதெல்லாமே என்னென்னா, அந்த உலகம் வந்து அந்த டைரக்டரும் ரைட்டரும் உருவாக்குற அந்த உலகம். அந்த உலகத்தில் கேரக்டர் எல்லாமே அவங்க சிருஷ்டிக்கிறது தான். அது வந்து உண்மையான கதையா அதெல்லாம் கிடையாது. அவங்க ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் அவங்களுடைய கற்பனையில் உருவாக்குறாங்க. அந்த உலகத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எப்படி இதை வந்து நம்ம இன்ட்ரெஸ்ட் ஆகி உள்ளே போயிடுறோம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அந்த ஒரு சீரீஸில் ஒரு நம்ம என்ன சொல்கிறது, ஒரு எபிசோடை நிறுத்தாமல் நம்ம கண்டினியூஸாக அடுத்தடுத்து பார்க்கலான்ட்டு அந்த தூண்டுதல் பண்ணுறாங்க. அது எதுக்கு என்ன காரணம்னா, அந்த உலகம் தான். அந்த உலகம் நம்மளை வந்து அப்படியே ஈர்க்குது. அதே தான் கங்குவால் எனக்கு அந்த உலகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த உலகம் சிவா உருவாக்கின இந்த உலகம் வந்து எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதில் வந்து அவருக்கு சொன்ன கதை குறைவு தான். இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லியிருக்கார். அந்த மக்களோட பிஹேவியர், அந்த மக்களுடைய வழிவிடும் தெய்வம், அந்த மக்களோட உணவு முறை, அந்த மக்களுடைய பழகும் விதம், இது எல்லாமே ஒரு கற்பனை கதை தான். அது எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப புதுசாக இருந்துச்சு. நம்ம அதை உருவாக்கி ஒவ்வொரு டைம்லேயும் நான் இருந்தாலும் கூட இப்படி இருந்திருப்பாங்களா, அப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கற்பனை தான். ஆனால் அது அந்த உலகம் உருவானதுக்கு அப்புறமா இன்றைக்கி படமாக பார்க்கும்போது ஓகே, இந்த ட்ரைபிள் என்ன சொல்கிறது, ஒரு பூர்வகுடி மக்களாக நம்ம சித்தரிக்கிற ஒரு மக்களுடைய வாழ்க்கை இப்படி இருந்திருக்கலாம், இப்படி போர்க்குணம் கொண்டவங்களாக இருந்திருக்கலாம், இவ்வளவு அரக்கத்தனமாக இருந்திருக்கலாம், அல்லது இவ்வளவு கருணையோடு இருந்திருக்கலாம். இப்படி ஒரு வேரியஸ் ட்ராவல் இருக்குல்ல, அந்த கேரக்டரோட ட்ராவலும் அந்த கதையோட ட்ராவலும் எனக்கு கங்குவால் எக்ஸைட்டிங்னு அதை சொல்லுவேன். ஓகே சார். அண்ட் சிவா சார் வந்து பார்த்தீங்கன்னா 3D ட்ரெய்லர் லான்ச் அப்போ வந்து பேசியிருந்தார். ஒரு மிட் ஃபாரஸ்ட் ஃபைட் ஒன்று இருக்குது, அண்டர் வாட்டர் ஃபைட் இருக்குது. அண்டர் வாட்டர் ஃபைட்லாம் கிட்டத்தட்ட 7 நாள் சூர்யா சாரை வந்து அண்டர் வாட்டரில் வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மிட் ஏர் ஃபைட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணோம். அது எப்படி சார் கேமரா சைடில் இருந்து, கேமரா டீம் சைடில் இருந்து எப்படி அது அந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணீங்க? நமக்கு என்னென்னா, ஒரு கிரியேட்டருக்கு, டெக்னீஷியனுக்கு வந்து எவ்வளோ டஃப்பான சேலஞ்சு கிடைக்குதோ அதுதான் நம்மளை எக்ஸைட் பண்ணும். எனக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இந்த படத்தில் நிறைய எபிசோடில் கிடச்சிது. நிறையங்கிறத விட ஒவ்வொரு நாளும் கிடச்சிதுன்னு சொல்லலாம். நிறையங்கிறது ஒவ்வொரு நாளுமே எனக்கு நம்ம ஜென்ரலாகவே ஒரு ஷூட் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு 6:30 7க்கு நம்ம கிளம்பும்போது அன்னைக்கு நடந்த ஷாட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டே போவோம். காலையில் ஒரு 7 மணிக்கோ 6:30 மணிக்கோ எப்போ ஆரம்பிச்சோமோ அன்னையிலேருந்து கடைசியாக லைட் போகிற வரைக்கும் எடுத்த ஒவ்வொரு ஷாட்டையும் நம்ம வந்து ரிகலெக்ட் பண்ணுவோம். அதில் பிளான் பண்ணும்போது நம்ம பிளான் பண்ண மாதிரி எந்த ஷாட்டெல்லாம் அச்சீவ் பண்ணோம், பிளான் பண்ணதை விட எந்த ஷாட் எக்ஸைட்டிங்காக வந்துச்சு அல்லது எக்ஸ்ட்ரானரியாக வந்துச்சு, பிளான் பண்ண மாதிரி எந்த ஷாட்டில் நினச்சது நடக்காமல் போச்சு, இப்படி எல்லாமே நம்ம வந்து டெய்லியும் எந்த படம் இருந்தாலும் நம்ம வந்து போயிட்டே போவோம். அது சில நாள் ரொம்ப மகிழ்ச்சி கொடுக்கும், சில நாள் என்னடா எனக்கு சொதப்பிடுச்சுன்ட்டு இருக்கும். இது ஒன்று நடக்கும். ஆனால் கங்குவால் எனக்கு ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நான் வந்து இந்த சந்தோஷம் நான் வாழ்க்கையில் நான் அடைஞ்சதே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் வந்து இன்ஸ்டியூட் முடித்து இத்தனை படங்கள் பண்ணிட்டேன். 24வது படம் எனக்கு இது. எனக்கு இது முதல் படமாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி வந்து எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கிடச்சிது. இப்போ இந்த இப்போலாம் வந்துருச்சேடா, இப்படி ஒரு லைட்டிங் கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னு நம்ம வந்து என்ன நானே எடுத்த ஷாட்டை நினச்சி நான் மகிழ்ச்சி அடைகிறதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாக்குனது காரணம் கதை, அதுக்கு சிவா கொடுத்த டீட்டெயிலிங்கு, அந்த எபிசோட்ஸ். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்னு பண்ணுறோம். எனக்கு வந்து அண்டர் வாட்டர் சீக்வன்ஸுக்கு வந்து ஜென்ரலாக வந்து அண்டர் வாட்டருக்குன்னு அதுக்கான டிஓபிஸ் இருக்காங்க, ஸ்பெஷலைஸ்டு ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா, எனக்கு நான் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஒரு ஆசை. அதில் ஏன் அப்படின்னா, எனக்கு பேசிக்காக ஸ்விம்மிங் பிடிக்கும். இன்னொன்று, இது வந்து என்னால் பண்ண முடியும்னு எனக்கு நம்பிக்கை. சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தேன். ஆனால் ஒரே ஒரு நாள் இந்த படத்தில் ஏறக்குறைய ஒரு 15லேருந்து 20 நாள் கிட்ட, 15 நாள் கிட்ட மேக்ஸிமம், மோர் தென் 15 டேஸ் வந்து அண்டர் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு நாள் மட்டும் பாம்பேலேருந்து ஒரு டீம் வந்து வந்தாங்க. ஏன்னா அது வந்து ஒரு 20 அடி டெப்த்துக்கு போய் தான் அந்த குறிப்பிட்ட சில ஷாட்ஸ் நமக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த டெப்த்துக்கு வந்து நம்ம ஆக்சிஜன் அந்த இதெல்லாம் இல்லாமல், அந்த சிலிண்டர் இல்லாமல், கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அந்த அண்டர் வாட்டர் டாக் பேக் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு இதுக்கு மட்டும், அந்த 1 டே மட்டும் ஒரு 6 ஷாட்டுக்கு வந்து அங்கேருந்து பாம்பேலேருந்து வந்தாங்க. மற்றபடி எல்லாம் நான் தான் பண்ணேன். ஸோ எனக்கு அது வந்து பயங்கர, தாய்லாண்ட்லலாம் ஒரு சாங்கில் அண்டர் வாட்டர்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம மன்னிப்பு சாங் வருது இல்லைங்களா, அதிலலாம் அண்டர் வாட்டர் ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகான ஷாட்ஸ் எல்லாம் கிடச்சிது. இங்கே அந்த ஆக்ஷன் பிளாக் மொத்தம் அண்டர் வாட்டர் பண்ணோம்.
ஸோ அது என்னென்னா நமக்கு அந்த சேலஞ்ச் தான் நமக்கு எக்ஸைட் பண்ணுது. நம்ம இது வரைக்கும் அண்டர் வாட்டர் பண்ணியிருக்கேன். பட் ஒரு 2 ஷாட் 3 ஷாட் அந்த மாதிரி படத்தில் சில சீக்வன்ஸ் மாட்டோம். ஒரு ஷார்ட்ஸ் மாட்டோம், சீக்வன்ஸ் இல்லை ஷார்ட்ஸ். இதில் வந்து சீக்வன்ஸாகவே முழு எபிசோடு தண்ணியில் இருக்குது. ஓகே. இந்த முதல்ல ஃபைட் ஒன்று ட்ரெய்லரில் வந்துச்சு இல்லையா அது. ஸோ முழு எபிசோடு வாட்டரில் தான் இருக்குது. ஸோ வாட்டரில் தான் இருக்கும்போது அந்த வாட்டரில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வந்து குரொக்கடைலுக்கும் ஹீரோக்கும் இருக்குது. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஸ்ட்ரகிளை வந்து நம்ம வந்து கேப்சர் பண்ணுறது. அதை வந்து நான் வந்து தண்ணிக்குள்ளாரையே தண்ணிக்கு உள்ளார மட்டும் இல்லை, தண்ணி மேலேயும் பாதி தண்ணி பாதி சர்ஃபேஸ், இந்த மாதிரி வேறு வேறு ஆங்கிளில் எப்படியெல்லாம் இதை வந்து ஒரு இன்டென்ஸ் ஆக்குறது அப்படிங்கிறது தான் நம்முடைய டார்கெட்டாக இருந்துச்சு. அதை வந்து இன்றைக்கி அந்த ஃபைட்டு முதலையோட ஒரு ஃபைட்டு படத்தில் பெரிய ஃபைட் இருக்குது. அது கண்டிப்பாக எனக்கு இந்திய சினிமாவில் முதலையோட ஒரு ஹீரோ ஃபைட் பண்ணுற மாதிரி வந்த மாதிரி தெரில. நாங்கள் நிறையா ரிசர்ச் எல்லாம் பண்ணோம், ஃபாரின் படங்கள் வந்திருக்கு, வரல. அந்த ஃபைட்டு வந்து அழகாக மாஸ்டர் வந்து சூப்பராக கொரியோகிராஃபி பண்ணார். நம்ம அதை எடுக்கிறதுக்கு வந்து அந்த விஷயங்கள் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதுதான் நம்ம எக்ஸைட்மெண்ட்டு தான் நமக்கு. அது வந்து நமக்கு வந்து எவ்வளோ டஃப்பான வேலைனாலும் கொடுக்கலாம். பட் அதை ஏன்னா அதுக்கு நம்ம ப்ரீ பிளான் பண்ணோம். எந்த அளவுக்கு நம்ம வந்து ஏன்னா ஃபுல்லாக ஹை ஸ்பீட் கேட்குறாரு மாஸ்டர். வந்து வாட்டருக்குள்ளார இருக்குது சார், ஃபுல்லாக ஸ்ப்ளாஷ் ஆகணும். அப்போ அந்த கேமரா அந்த ரிக்கில் என்ன கேமரா போட முடியும்? ஸோ ஃபேந்தம் கேமரா மாஸ்டர் கேட்குறாரு. பட் ஃபேந்தம் அதில் போட முடியாது. ஸோ அது சில ஷாட்டுக்கு மட்டும் ஃபேந்தம் வந்து வெளியிலேருந்து பண்ணுறதுக்கு சில ஷாட்ஸ் யூஸ் பண்ணுறோம். உள்ளுக்குள்ளார அலெக்ஸா 35 120 ஃப்ரேம்ஸ் போகும். ஸோ அந்த ஹை ஸ்பீட் போதும் மாஸ்டர்னு சொன்னால் ஓகே 120 போதும். பட் சில ஷாட்ஸ் மட்டும் நம்ம சேஃப்டி இருக்கு மாதிரி வச்சு ஃபேந்தம் வச்சு யூஸ் பண்ணோம். அண்டர் வாட்டராக போக முடியல. பட் அந்த ஃபிஷ் டேங்க் இருக்குது இல்லையா, அது மாதிரி நமக்கு அந்த கேமராக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைஸ் நம்ம செட் பண்ணி ஃபேந்தமில் சில ஷாட்ஸ் பண்ணோம். அதுவும் ஃபுல் அண்டர் இல்லாமல் தண்ணி பாதி சர்ஃபேஸ் பாதிங்கிற மாதிரி. ஸோ இப்படியான ஒரு எபிசோடு உருவாக்குறதுக்கு வந்து நம்ம எக்ஸைட்மெண்ட்டு தான். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி மிட் ஏர் ஃப்ளைட்டுக்குள்ளார ஆக்ஷன் பிளாக் அப்படிங்கிறது வந்து கதையில் ஒரு முக்கியமான ஒரு போர்ஷனில் வருது. ஸோ இது அதை நம்ம எப்படி அட்டைன் பண்ணுறது அப்படிங்கும்போது அது மிலன் சார் தான் ஹெல்ப்புக்கு வர்றாரு. ஒரு ஆர்ட் ரைட்டராக வந்து ஒரு கார்கோ ஃப்ளைட் மாதிரி ஒன்று வந்து ஒரு மிலிட்ரி ஃப்ளைட்டு மாதிரி ஒரு செட்டை உருவாக்குறாரு. ஸோ அந்த செட்டு வந்து மிட் ஏரில் இருக்கும்போது அது சின்ன ஒரு வைப்ரேஷன் இருக்கணும். ஸோ இப்படி ஸ்மூத்தாக போகிற மாதிரியான ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட்டு மாதிரி நம்ம அதை காட்டல, ஒரு மிலிட்ரி இதாக காட்டுறோம். கார்கோவை காட்டும்போது அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டியெல்லாம் இருக்கலாம், என்ன மாதிரி லைட்டிங் இருக்கலாம், என்ன மாதிரியான ஒரு மூமெண்ட் ஜெர்க் இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவர் டிசைன் பண்ணி அது அப்படியே ஒரு சின்ன ஒரு ஷேக் இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போது மிட் சீல் ஒரு ஆக்ஷன் பிளாக் இருக்குது, ஒரு பெரிய ஒரு கப்பலில். ஸோ அதுக்கு நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்க. ஏன்னா மிட்சீல் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, பயங்கரமான ஆக்ரோஷமான அலைகள் நிறைந்த ஒரு கடலாக நம்ம அதை காட்டுறோம். ஸோ தண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ளாஷ் அடிக்கணும். ஸோ அது நம்ம சிஜியில் க்ரியேட் பண்ணலாம். பட் அந்த லைவ்னஸ் கொண்டு வர முடியாது. ஸோ தண்ணி வந்து ஆக்டர்ஸ் மேலே ரியாக்ட் ஆகணும், அந்த இடத்து மேலே விழணும். ஸோ இதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த கப்பல் என்ன சைஸில் இருக்கலாம், அந்த கப்பல் என்ன மாதிரியா நம்ம வந்து அதை வந்து என்ன சொல்கிறது ஆக்ஷன் பிளாக்கில் இது யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன, ஏன்னா கப்பல் அது ஆடும் இல்லையா தண்ணியில். ஸோ அந்த மூமெண்ட்டை வந்து மிலன் சார் க்ரியேட் பண்ணுறாரு. எந்த அளவுக்கு அது ஷேக் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயங்கள் தான். இது வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலை. இதில் கதை வந்து அது உருவாக்கி கொடுத்துச்சு. அதை நம்ம அட்டைன் பண்ணுறதுக்கு அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் நம்ம ஒர்க் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி ஒரு எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியான ஒரு ப்ராடக்டாக வந்துருச்சு. ஆடியன்ஸ் பார்த்துட்டு அதை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். ஓகே சார். சார் இப்போ சொல்லும்போது வந்து சொல்லியிருந்தீங்க இந்தந்த சீக்வன்ஸ்க்கு இந்த மாதிரியான கேமராஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓவராலாக டோட்டலாக படத்துக்கு வந்து என்ன மாதிரியான கேமராஸ், என்ன மாதிரியான லென்சஸ்லாம் யூஸ் பண்ணிங்க தெரிஞ்சுக்கலாமா? லென்ஸ் வந்து கேமரா வந்து அலெக்ஸா, நான் வந்து ஏரின்னு ஒரு கேமரா பிராண்ட் இருக்கு இல்லைங்க, அதுதான் ஆதி காலத்துலேருந்து அந்த ஃபிலிமாக இருக்கும்போது வந்து ஏரி ஃப்ளெக்ஸில் தான் அவங்களுடைய ஏரி அலெக்ஸாங்கிற கேமரா தான் நம்ம யூஸ் பண்ணோம். இது வந்து படம் ஆரம்பிக்கும் போதே இப்போ ப்ரெசன்ட் கதைக்கு ஒன்று, பீரியட் கதைக்கு வேற ஒரு கேமரா அப்படிங்கிறது முதல்ல முடிவு பண்ணோம். ஸோ ப்ரெசன்ட் கதைக்கு வந்து அலெக்ஸா எல்எஃப் மினி எல்எஃப்னு 2 கேமரா யூஸ் பண்ணோம் அன்னைக்கு ஸ்டேஜில். அதுதான். பட் பீரியட் போர்ஷனுக்கு வந்து நிறைய கேமரா வந்து நம்ம டெஸ்ட் பண்ணோம். நிறைய ஆப்ஷன் இருக்குது, ரெட் இருக்குது, சோனி இருக்குது, நிறைய கேமராஸ் இருக்குது. ஸோ எது பண்ணால் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். எனக்கு என்னென்னா அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வந்து ரொம்ப ஹேண்டியாக இருக்கணும் கேமரா அப்படின்னு எனக்கு ஃபீல். லைட் வெயிட்டாக இருக்கணும்.
அதே சமயத்தில் நிறைய ஹை ஸ்பீட் ஷாட்ஸ் வந்து சிவா கேட்குறாப்புல, ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ். அது ஒரு 120 ஃப்ரேம்ஸ் வந்து தேவைன்னு கேட்கும்போது, அலெக்ஸா எல்எஃப்ல போகும். மினி எல்எஃப் 125 போகாது, 60 ஃப்ரேம்ஸ் தான் போகும். ஸோ நமக்கு வந்து இன்னொன்று, அலெக்ஸா எல்எஃப் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், மினி எல்எஃப் காம்பேக்டாக இருக்கும். ஆனால் வெயிட்டாக இருக்கிற கேமராவில் ஹை ஸ்பீட் போகும், லைட் வெயிட்டாக இருக்கிற கேமராவில் நம்ம நினைக்கிற ஹை ஸ்பீட் போகாது. அப்படிங்கும்போது தான் நம்ம வந்து பீரியட் பொசிஷன் லக்கியாக வந்து அலெக்ஸா 35ங்கிற கேமரா வந்து லான்ச் ஆச்சு. அது லைட் வெயிட்டாக இருக்கும், அதே சமயத்தில் 120 ஃப்ரேம்ஸ் ஹை ஸ்பீட் போகும். ஸோ அது கரெக்டாக லக்கியாக அந்த சமயத்தில் வந்து தாகர் சினி டெக்னின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் அவங்ககிட்ட நான் சொல்லி வச்சேன். எனக்கு வந்து கண்டிப்பாக வேணும்னு சொன்னேன். ப்ரொடக்ஷனில் சொன்னேன், ஞானவேல் சார் வந்து எல்லாம் உங்களுக்கு எது சரியாக வரும்போது பண்ணுங்கண்ணே அப்படின்ட்டாரு. ஸோ லக்கியாக 2 கேமரா கிடச்சிது. எனக்கு கிம்பல் வந்து கிரண்னு சொல்லிட்டு கிம்பல் ஆப்ரேட்டர், அவர் தான் இந்த படத்தில் மேஜர் போர்ஷன் அவர் தான் ஒர்க் பண்ணார். கிரண் ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கிம்பல் ஆப்ரேட்டர். ரொம்ப என்ன டஃப்பான ஷாட்டு கொடுத்தாலும் நல்லா பண்ணுவாப்புல. நல்ல ஒரு டேலண்ட்டான ஒரு கிம்பல் ஆப்ரேட்டர். ஸோ அவர் கையில் ஒரு கேமரா கிம்பல் இருக்கும். நான் ஆப்ரேட் பண்ணுவேன், அல்லது பிரவீன் என்னோட அசோசியேட் இருக்கான், அவன் பண்ணுவான். இன்னொரு கேமரா நான் வந்து ஒன்றா ஹேண்ட் ஹெல்டாக இருக்கும், அல்லது ஸ்டடி கேமரா ஒரு அந்த மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து அலெக்ஸா 35 தான் யூஸ் பண்ணோம். ஆக்ஷன் பிளாக்ல மட்டும் ஃபேந்தம் கேமரா வந்துச்சு. அது ரொம்ப ஹை ஸ்பீட் 300 ஃப்ரேம்ஸ் 500 ஃப்ரேம்ஸில் ஆக்ஷன் பிளாக் தேவைப்பட்டுச்சு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேமராவாக இது தான். பட் அந்த ரோப் கேம்ங்கிறது நிறைய அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். ரோப் கேம் ஆகட்டும், அந்த கப்பல் சொல்கிறோம் இல்லையா, அந்த கப்பல் சம்மந்தப்பட்ட சீக்வன்ஸு, இது எல்லாமே ரோப் கேம் நம்ம நிறைய யூஸ் பண்ணோம். ஸோ இந்த ரோப் கேம் வந்து கொஞ்சம் அந்த காட்டுக்குள்ளார ஊடுருவி போகணும் அப்படின்னா அது வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று ட்ரோனில் பண்ணலாம். ட்ரோன் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து போகிறதுக்கு வந்து அவங்க ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எந்த இலை எந்த டைமில் இடிக்கும், எந்த மரம் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அதுக்கு வந்து ரோப் கேம் யூஸ் பண்ணோம். எஃப்இவி ரோப் கேம் வந்து ஹைதராபாத்லேருந்து ஒருத்தங்க வந்து பண்ணாங்க சூப்பராக, வெங்கடேஸ்வர யூனிட்னு சொல்லிட்டு. எஃப்இவி கேமரா வந்து நல்லா யூஸ் பண்ணோம். அது பிரேம்னு சொல்லிட்டு இங்கே தான் ட்ரோன் ஆப்ரேட்டர், அவர் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. ஸோ டெக்னிக்கல் சைடு வந்து ஒவ்வொருத்தவங்களும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஜிம்மி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அதை பற்றி ஜிம்மி ஜிப் வந்து ஆல்மோஸ்ட் த்ரூ அவுட் படத்தில் வச்சோம். சீனுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேட்டர் எனக்கு ரெகுலராக ஒர்க் பண்ணுவார். அவங்களோட உழைப்பெல்லாம் வந்து மிகப்பெரிய உழைப்பு. ஏன்னா ஒரு நம்ம நார்மலாக ஒரு இடத்துல ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு பண்ணுறதுக்கும் பயங்கர காற்றடிக்கும், ரொம்ப குளிர் அடிக்கும். அந்த எக்யூப்மெண்ட்டை தூக்கிட்டு போகிறதுக்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூக்கிட்டு போகணும். அந்த இடத்துல போயிட்டு டஃப்பான இடத்துல லெவல் இருக்குது, அது எல்லாம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதில் ட்ராக்கை போட்டு அது போட ரொம்ப டஃப்பான வேலை. அவங்க டீம் சீனு, ஷாருக்னு அவங்க டீம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய முழு ஒத்துழைப்பு. அப்போ ஏன்னா எல்லாத்துக்குமே என்னென்ன சினிமாவில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்குது அப்படின்ட்டு அவங்களே இன்வால்வ் ஆகிடுவாங்க. இன்னொன்று யூனிட்டாக சிவா இது தொடர்ச்சியாக எல்லோரும், நான் சிவான் டீம்ங்கிறது வந்து மெயின் டெக்னீஷியன் மட்டும் கிடையாது. ஜென்ரல் பர்செப்ஷன் என்னவாக இருக்குன்னா, மெயினாக இருக்கிற ஒரு 5-6 பேர் தான் அவங்க. அப்படி கிடையாது. இதில் ஒர்க் பண்ணுற ஃபோக்கஸ் புல்லர் தேவா மகேஷன் இருக்காங்க. அவங்கெல்லாம் எல்லா 10-12 படம் ஒர்க் பண்ணிருக்காங்க. சிவா படம் எல்லா படத்திலும் ஒர்க் பண்ணுறாங்க. ஜிம்மி இவங்க எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக ஒர்க் பண்ணுறவங்க தான். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு பயங்கர பாண்டிங் இருக்கும். எல்லோரும் எல்லா வேலையும் செய்வாங்க. இவங்க இதைத்தான் பண்ணணும், அவங்க அதைத்தான் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. என் கூட ரகு ராஜுன்னு 2 கேஃபர் இருக்காங்க. ராஜு அவங்கெல்லாம் வந்து என் கூட ஒரு 15 வருஷமாக ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் வந்து என்ன வேலை சொன்னாலும் அவங்க வந்து நம்ம சொன்னால் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது. அவங்க நம்ம வந்து எள்ளுன்னா எண்ணெய் அணைக்கிற மாதிரி அவ்வளவு அந்த ஹார்ட் ஒர்க்கு சைடில் எல்லோரும் கோஆப்ரேட் பண்ணதுனால எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுச்சு ஆக்சுவலாக. ஓகே சார், சூப்பர் சார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பேசப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய டீகோட்லாம் பண்ணுறாங்க. அந்த வகையில் சூர்யா அவர்களை தாண்டி இன்னொரு ஆக்டரும் இருக்கார், பயங்கரமான சஸ்பென்ஸாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தம்பி அவர்களை வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது உண்மையாது இல்லை எப்படி சார்? 2 நாள் தெரிஞ்சிடும். 2 நாள் தான் இருக்கு. கண்டிப்பாக என்னென்னா, படம் வந்து இன்னொரு ஆக்டர் இருக்கார். ஒரு படம் முடியும் போது ஒரு கூஸ்பம்ஸ் மொமெண்ட்டில் முடியறதுக்கான ஒரு லீடு அழகாக சிவா வந்து உருவாக்கியிருக்காரு. அது ஏன்னா இன்னும் நாளைக்கு விடிஞ்சதுன்னா உங்களுக்கு தெரிய போகுது. அது ஒரு பெரிய சஸ்பென்ஸாக இருந்தால் அதுதானே. அது முதல் ஷோ உழுந்தால் யாரும் தெரிஞ்சிட போகுது, அவ்வளோதான். பட் அந்த சீக்வன்ஸ் ஆகட்டும், அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், அவர் இது வரைக்கும் பண்ணாத மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸு, ரொம்ப ஆடியன்ஸ் வந்து இந்த ரோலெக்ஸை பார்த்தாங்கல்ல சுரேஷ் சார், அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு எபிசோட் படத்தில். பார்ட் 2க்கு ஏதாவது ஷார்ட்ஸ் இப்பயே நீங்கள் ஷூட் பண்ணியிருக்கீங்களா இல்லை எப்படி சார்?
பாட்டு ஷூட் பண்ணலை. இல்ல நம்ம லீட் மட்டும் இருக்கு. லீடு என்ன மாதிரி கதை அடுத்து இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து, ஆனால் இந்த படத்தோட கதை ப்ராப்பராக முடிஞ்சிடும். கங்குவாக்கான கதை ப்ராப்பராக முடிஞ்சிடும். இந்த கதை எங்கே ஆரம்பிக்குது, எங்கே இன்டர்வல் வருது, எங்கே கிளைமேக்ஸ் வருதுங்கிற கிராஃப் வந்து கரெக்டாக முடிஞ்சிடும். முடிஞ்சிருச்சே படம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது செகண்ட் பார்ட் லீடுக்கு ஒரு அழகான ஒரு சீன் வந்து லீடு வரும். அது ரொம்ப ஒரு கூஸ்பம்ஸ் கொடுக்கும். ஹாலிவுட்ல நம்ம பார்ப்போம் போஸ்ட் கிரெடிட் சீன் அந்த மாதிரி. அது மாதிரி இதில் ஒரு அழகாக ஒரு லீட் கரெக்டாக இருக்கும். அந்த கதையோடு சேர்ந்து தான் வரும். பட் அந்த கேரக்டர் கரெக்டாக ரிவீல் ஆகும். அது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே சார். சார் கங்குவா பற்றி நிறைய பேசிகிட்டு இருக்கோம். ஷார்ட்டாக ஒரே ஒரு கொஷின் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ நீங்கள் சிவா சார் கூட தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க. அடுத்தடுத்து நீங்கள் தான். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வீரமாவட்டம், அதுக்கடுத்து வந்து வேடாளமாவட்டம், இந்த படங்கள் வந்து பாலிவுட்லேயும் சரி அண்ட் வந்து நம்ம டோலிவுட்லேயும் சரி ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அந்த படங்கள் பார்த்தீங்களா? போலா சங்கர் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து கிசிகா பாய் கிசிகா ஜான் நம்ம சல்மான் கான் பண்ண அதெல்லாம் பார்த்தீங்களா? பார்க்கல. ஓகே சார். ஓகே தேங்க்யூ. நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.